ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. நான் குஷால்சன். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NS400 2025 மாடல் NS400 அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இந்த பைக் வந்திருக்கு. இந்த பைக்கை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த பைக் ஆக்சுவலாக 2.34க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ ட்ராவல் vlogக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், NS400 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். 2025 மாடலு. ப்ரீவியஸ் மாடல் ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் பின் லாங் டைம். கொஞ்சம் தொடச்சுன்னா நல்லா இருக்கும். ரைட், ஸோ வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாம் செம்மையாக இருக்குது. கிளச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் விடமா? நல்லா செம பீட்டாக இருக்குது. கிளச்சு செம லைட் ஆகிற மாதிரி இருக்குது. கிளச்சுங்கிற பாருங்க, கியர் லிவர்ஸு, கியர் ஷிஃப்டிங்கு செம லைட் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன மாடல் இருக்கும்? கியர் ஷிஃப்டிங் ஆக்சுவலாக வந்துட்டு போடுறதே தெரில, ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ நான் எக்ஸ்பல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, எக்ஸ்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது ஆக்சுவலாக வந்து கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு செம்ம லைட்டாக இருக்குது. ஃபுட்பேக் நல்லா பின்னாடி வச்சுருக்காங்க. அதாவது அட்வென்ச்சரஸ் சீட்டிங் ஸ்டைல் இருக்குது. மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக செம்ம விசிபிளாக இருக்குது, நல்லா ப்ராடாக. வண்டி ஹீட் செம்மையாக இருக்குது. வண்டியோட சிட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது. என்ன தான் ஆக்சுவலாக வந்துட்டு என்எஸில் இந்த டேங்க்கு எல்லா மாடலுக்கும் சேம் டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக அது ஓகே தானே. 2.34ல் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இன்ஜினு 400cc இன்ஜினு, இவ்வளோ ஃபீச்சர்ஸு, டிசைனு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஐ மீன் ஜஸ்டிஃபைங்காக தான் இருக்குது. தயவுசெய்து மழை பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். டூர் ஆரம்பிக்குது. இங்கே மழையில் மாட்டாமல் சரி, மழை கூடுதே. ஆரம்பிக்குது. நமக்கு வினையே இந்த கிளைமேட்டு தாங்க, சீரியஸாக. சரி, எடுத்துடலாம். ஓடு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செமையாக இருக்குது. அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கிரண்ட். இன்ஸ்டன்ட் பிக்கப் இல்லைனாலும் வந்துட்டு அந்த கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்குதுப்பா. வண்டி ஹைட்டும் கரெக்டாக இருக்கனால வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு காம்பேக்டபுளாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த 7000 RPMக்கு மேலே தான் வந்துட்டு சரியான ஒரு 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 புஷ் ஒன்று கிடைக்குது. 6000 RPMக்குள்ளே ஆக்சுவலாக வந்துட்டு கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். பட் 7000 RPMக்கு மேலே ஓப்பன் ஆகுது. பாருங்க,
செம்மையாக இருக்குது. நான் கிளச்சை யூஸ் பண்ணல. awesome. 2.34க்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக்கு ஒர்த்துங்கிற மாதிரி தான் தோணுது. இங்கே இருக்கும், அதனால் என்னால் மாடலிங் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வண்டி நம்ம விரட்ட முடியாது, ஏன்னா ரோடு கொஞ்சம் வெட்டாகுது. ஸோ வெட் கண்டிஷனில் I hate this rain, seriously. ஆல்ஃபா டயர் ஆக்சுவலாக வந்து வெட்டுக்கு தாங்காது போட்டிருக்கேன், இருக்குது. எதுக்கு பொறுமையாக ஓட்டுவோம். ஸோ கைஸ், வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு செம சூப்பராக இருக்குது. ஸோ ஐ மீன் சிட்டி ரைடுக்கும் சரி, டெய்லி கம்யூட்டிக்கும் சரி, இல்லை லாங்கு ஹைவேஸு டூரிங்கெல்லாம் போகும்போது ஆசமாக இருக்கும். அண்ட் 400cc வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு மேஜிக்னு சொல்லலாம். டாமினார் மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் இது கொஞ்சம் லைட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ மீன் it's a good package. NS 400. சஸ்பென்ஷன் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்சைட் ஒன்று வரதுனால வந்து ஒன்றும் ஹெவியாக அந்த வைப்ரேஷன்ஸ் தெரில. அண்ட் வைப்ரேஷன்ஸ் நான் ஹானஸ்டாக சொல்ல வரைக்கும், இப்போ நான் ரிவ் பண்ணி ஓட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷன்ஸ் நான் பார்க்கல நான். ஸோ வண்டி ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நைஸ். ஸோ த பைக் இஸ் ஆல் குட். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிற லைட்னிங் போல்ட், லைட்னிங் அந்த ஒரு டிசைனில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் அந்த டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம். ஃப்ரண்ட் டூம் நான் என்எஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் டூமுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது. மேபி இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேங்க் டிசைனும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் வர்றதாகட்டும், இங்கே ஒரு ஏரோடைனமிக்காக வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி இங்கே வளையுது. ப்ளஸ் இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி ஆச்சு இங்கே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜின் ரொம்ப சூப்பர், மீனிங் இன்ஜின் டிசைன் ஆக்சுவலாக வந்துட்டு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷஸ் ஆல் குட். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அப்சைட் டவுன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருது. அண்ட் ரியர் செக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடி உங்களுக்கு டயர் ஹக்கர் வருது. ஸோ சேரெல்லாம் அடிக்காமல் ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அப்போலோ ஆல்ஃபா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னை விட இது கொஞ்சம் நல்ல கிரிப்பியாகவே இருக்குது. அண்ட் சீட்டிங் பொசிஷன் வைட் அண்ட் லென்த்தியாக இருக்குது. அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டிங் பொசிஷனு. மீனிங் ரொம்ப ஹார்டாக இல்லை. லாங் ஜேர்னிக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ரியர் டெயில் லைட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஒரு 125cc-க்கும் 160cc-க்கும் ஒரு 200-க்கும் ஒரு 400-க்கும் ஆக்சுவலாக கொஞ்சமாவது வந்துட்டு பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆனால் சத்தியமாக சொல்ல போனால் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ரியர் செக்ஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், நான் ஓட்டுறது வந்துட்டு ஒரு NS 400. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற ஒருத்தருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு தான் பைக் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் NS 400-க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெயில் செக்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா மாடலுமே ஒரே மாதிரி இருக்குது. 125, 160, 200, அப்புறம் 400 இது எல்லாமே வந்து டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரே மாதிரி இருக்குது. 400cc ஆக்சுவலாக வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுத்தா வந்துட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி டிசைன் வைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. பட் வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பொறுத்தவரைங்க பார்த்திங்க அப்படின்னா ஐ மீன் ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷனுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு BHP இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 43 BHP வருது. அதோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இனிஷியலாக ஒரு 6000 RPM வரைக்கும் வந்துட்டு ஒரு கிராஜுவல் புஷ் உங்களுக்கு கொடுக்குது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 7000 RPMக்கு மேலே தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃபைன். அண்ட் வாட் எல்ஸ் 2.34க்கு ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி டெஃபினட்டாக ஒரு நல்ல பேக்கேஜ் தான். யாரெல்லாம் வந்துட்டு ஒரு 200cc இல்லை ஒரு 150cc ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஓட்டிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கிராஜுவலாக வந்து நான் அப்கிரேட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, பெரிய பைக் வாங்குறதுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு காம்பேக்டான ஒரு காஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் ஐ மீன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு ஒரு வேல்யூவான ஒரு அப்கிரேட் உங்களுக்கு இது. தட்ஸ் ஆல். மற்றபடி உங்களுக்கு இந்த வண்டியை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மழை கொஞ்சம் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்விங் எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் இருக்கிறனால உங்களுக்கு அடுத்தடுத்து கீர் போடுறதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு கிளச்சு பிடிக்க தேவையில்லை. கிளச்சு பிடிக்காமலே டக் டக்குன்னு ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்த கீர் போட முடியுது. ஸோ குயிக் ஷிஃப்டர் இருக்கிறனால உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பின்னாடி ஸ்கிட் ஆகாது. வண்டி இருக்குது. Oh my god. கொஞ்சம் விட்டுருப்பேன். பின்னாடி வீல் வேற அப்படியே இழுக்குது. டேர்னிங் வேற வந்துருச்சு. Oh my god. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் வந்துட்டு இந்த டயர் இல்லை, வேற எந்த டயர் ஓட்டினாலும் சரி தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. பின்னாடி எனக்கு அநியாயத்துக்கு இழுக்குது, கிரிப்பே இல்லை. சீரியஸாக நான் எவ்வளோ கம்மியாக ஸ்லோ பண்ணிட்டேன்னு பாருங்க. ஓ காட், ஷிட், ஸ்கேரி, ரொம்பவே ஸ்கேரி தான். பொசுக்குன்னு அப்படியே இழுக்குது, பின்னாடி இருக்குது. எனக்கு வண்டியோட எங்கேயாவது கீழே விழுந்துடணும்னு பயமாயிருச்சு. நம்ம இங்கேயே ஆப்போசிட்டில் ஷார்ட் கட் இருந்தால் அவ்வளோ திருப்பிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு சுத்தம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது. இந்த கொடுமை வேறையா?
டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வேறு வந்துட்டு பெட்ரோல் இண்டிகேட்டர் பார்க்காம வந்துட்டேன். சாரி பாஸ், நான் உள்ளே போய்க்கிறேன். வண்டியோட பீட் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. எகைன் நான் என்ன சொன்ன மாதிரி தான், ஒரு NS 125, 160, 200, 400 வெர்ஷன் ஆக்சுவலாக வந்து கொஞ்சமாவது ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு யூனிக்கான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டை தவிர, ஹெட்லைட்டும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்குது. வண்டி ஹெட்லைட்டு, டேங்க்கு, டெய்லு, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. அநியாயத்துக்கு டிராஃபிக் நிற்குது. இது வேறு இப்போவோ ஆஃப் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. போய் சேர்ந்துருமான்னு தெரில. சரி, இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ த கன்க்ளூஷன் இஸ் த பைக் இஸ் வெரி காம்பேக்ட் அண்ட் ஈஸி டு டிரைவ். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. ஒர்க் ஃபார் யுவர் மணி. நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா 400cc இன்ஜினு, அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டான அந்த ஃபீச்சர்ஸு இந்த பட்ஜெட்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைக்கிருக்காங்க. மைனஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு டிசைன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் சேம் டிசைனாக இருக்குது. மற்றபடி ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு பஜாஜ் ஷோரூம்ஸில் இப்போ இது அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் சோழிநல்லூரில் வந்துட்டு கிங்ஸ் பஜாஜில் வந்திருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் ட்ரைவ் சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தெரியல. டன். வண்டி ஈஸியாக இருக்குது. 400cc இன்ஜினு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டாமினர் மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. வண்டி லைட் வெயிட்டாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது ஓட்டுறதுக்கு. உங்களோட கமெண்ட் என்னங்கிறத, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். All about it. I'm sorry, this is These are the showroom. If you want to take a test drive, please do visit. So that's all about this vlog, guys. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷாசன் signing off. Bye bye. Love you all. Take care. Always drive safe.